புகாரி படிச்சுட்டு அந்த கேள்வி வந்திருக்காரு. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பல தடவைகள் சலாம் சொல்லலாம். நவீனம் சல்லல்லாஹு அலைஹி சலாம் சொல்லியிருக்கிறாங்க. சலாம சலாமன் ஒரு சலாமுக்கு 3 தடவைகள் சலாம் சொன்னார்கள். எங்க இருக்கு புகாரி இருக்கு. ஒரு தடவை மேலே சலாம் சொல்லலாம். இவங்க ஏன் சொன்னாங்க இந்த ஹதீஸ் படிக்கிற அது ஒண்ணு. சலாமுடைய மீனிங் தெரியல. அது ஒண்ணு. சலாம்னா என்ன? அல்லாஹ் சாதனை உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை இந்த மகாவீரர்கள் நடத்துகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒரு கடக்கு வார்த்தை நடத்துகிறது. இந்த குட் ஈவினிங் குட் மார்னிங் இப்படி சொல்லிக்கிறத விட அந்த மாதிரி நடத்துகிறது. ஒரு ஆளை பார்த்து குட் மார்னிங் ஒரு தடவை தான் சொல்ல முடியும். குட் மார்னிங் சொன்னாங்க சிங்கர் தான் அப்படிதான் நடத்துகிறது. அந்த மாதிரிதான் இது அவர் நடத்துகிறது. இது துஆ ஒரு ஆளுக்கு துஆ ஒரு தடவை சொல்றேன். அவன் துஆ செய்யறேன், இறைவனே இந்த அப்துல் காதருக்கு நீ நிறைய செல்வத்தை தருவாயாக அப்படிங்கிறாங்க. ஒரு தடவை தான் அல்லாஹ் கேட்கறாங்க. எத்தனை தடவை அவர் கேட்கறாங்க, இறைவனை நான் கமால் பாஷாவுக்கு நிறைய நல்வகத்தை கொடுக்கிறேன். ஒரு தடவை தான் கேட்கணும். அவருக்கு எத்தனை கேட்கறாங்க துஆங்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் துஆனாங்க அல்லாஹ் சாதனை உண்டாகட்டும் எத்தனை தடவை துஆ செய்யலாமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. 3 தடவை சொல்றாங்க. ஹதீஸே படிக்கிறேன், நீங்களும் புரியல. அதனாலதான் எனக்கு திருப்பி சொல்ல கேள்வி செய்யறதாக இருக்கு. விஜயமான்னு சொல்றாங்க. மீன் தெரியாதனால மற்ற லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சடங்கு வார்த்தைகள் மாதிரி இது நினைச்சுக்கிட்டே தான் காரணம். மற்ற வார்த்தைகளுக்கும் சலாமுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. மற்ற சடங்கு வார்த்தைகளை எல்லா இடத்தையும் கொடுத்தாரு. சலாம் சொல்றது எல்லா இடத்தையும் கொடுக்கும். ஒரு நாள் காலை நேரத்தில் வந்தாரு. இருந்த பணமுக மணிமன்றெல்லாம் தொடர்ந்து விட்டு ரொம்ப கவலையோட நெருங்கியோ வந்துருக்கிறாரு. அவர் ஒரு நாள் சந்தித்தாரு. காலை நேரம் அதோ குட் மார்னிங் அப்படிங்கிறார். நல்ல காலை அப்படின்னு உடனே அண்ணா சொன்னா உனக்கு தாயா நல்ல காலை, எனக்கு அது கெட்ட காலையா இருக்கிற காலையெல்லாம் பறிவுட்டு வர்றேன் அப்படிங்கிறார். அவர்கிட்ட போய் நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, அல்லாஹ் சாதனை உண்டாகணும்னு சொன்னத அவருக்கு இருக்கிற அந்த கவலையும் அப்பவே கலந்து வருவாங்க. குட் மார்னிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வித்தியாசம் பண்ணுங்களா ஒரு வீட்டில் ஒரு ஆள் இடம் கேட்டாலும் விட்டுருங்க. தூக்க விசாரிக்க போறோம். மாலை நேரம் வீட்டுக்குள்ள போனவொன்னு அவன் சொல்லி போக முடியுமா? நல்ல மாநிலம் முடியுமா? அவர் ரொம்ப கவலைப்பட்டிருக்கும் போது நல்ல மாநிலம் சொல்றது. அதே நேரத்தில் அங்க போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அவருக்கு சுத்தமா போயிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உயர்ந்த வார்த்தை பிரார்த்தனை சொன்னது. அது புரியாதனால இந்த மகாவிகள் திரும்பி சொல்லுங்க அப்படிங்கிறது. ஹதீஸை படிக்கவில்லை, நீயும் புரியவில்லை. இவர்கள் தான் புதிய வழியில் கொண்டு வர்றாங்க. இருக்கிற மாற்றங்களை இல்லாமல் புதிய வழிகள் கூட என்ன புதிய வழி என்றால் இஸ்லாம் அப்படிங்கிற பேரு இல்லாமல் இருக்கணும். பேரு தடையில்லாமல் இருக்கலாம். அதனுடைய மனத்தவர்கள் கூடாது அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால எல்லாமே இல்லைன்னா ஆகிட்டாங்க. நோயில மட்டுமே இல்லைனால நோய் ஓடுறா மட்டும் சொன்னாங்க. குர்ஆன் ஓடக்கூடாது என்கிறார்கள். 2 உணர்வு குர்ஆன் ஓடுங்கிறாங்கல்ல. குர்ஆன் ஓடுவதிலிருந்து மக்கள் தடுக்கிறார்கள். வழிபாடு கேட்கறது கூடாது அப்படி மட்டும் அவங்க சொல்லல. அண்ணாட்டை கேட்கக்கூடாதுங்கிறாங்க. அதனாலதான் கூட்டு போகக்கூடாதுங்கிறாங்க. கூட்டு போக யாரு கேட்கிறோம் சொல்லிட்டு இமாம் குர்ஆன் சொல்றோம், மகான் சொல்றோம், யாரு கேட்கிறோம்? அண்ணா கேட்கிறோம். கூட்டு போகக்கூடாதுன்னா அண்ணாட்டே கேட்காதுன்னு சொல்ல வர்றாங்க. அப்படிப்பட்ட ஆளுநர்கள் இறைவனும் கேட்காது, ஒரு நேரத்தில் மட்டுமல்ல இறைவனிடமும் கேட்காதீர்கள். மோடியில் மட்டுமல்ல குர்ஆனையும் ஓடாதீர்கள் என்று சொல்லுவார்கள். வணங்குங்கள். சதாந்தமே இல்லை, சலாமிய கொள்கை இல்லை, ஜகாத் ஓடுறதும் கடமை இல்லை. இப்படி இல்லை இல்லை என்று எல்லாத்தையும் தாய்மார்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அர்த்தம் இருக்கும். நான் இவங்க சொல்ற அர்த்தமே இருக்காது. தாய்மார்களுக்கு கூட இல்லாத அப்படி பேர் வந்த காரணமும் இருக்கிறதா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏங்க அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, இப்படியேதான் சொல்லுவாங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் சொன்னாரு மனைவிட்ட, எப்ப பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு அபத்தமாவே பேசுறீங்க, ஒரு நாளாலும் இருக்குன்னு சொல்லுவீங்களா அப்படின்னா இந்த அம்மா அடுத்த நாள் கூப்பிடுது. ஏன்னா இங்க வாங்க, அரிசி பைய காலியா இருக்கு, என்ன பார்த்து காலியா இருக்கு, வருத்த தப்பா காலியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், இருக்குன்னா இருக்குன்னா சொல்லணும். ஆனா இந்த மகாதிகள் இல்லைன்றாலும் அர்த்தம் இருக்காது, இருக்குதுனால அர்த்தம் இருக்காது. நம்ம கேட்டோம் மகாஜாட்ட, என்னங்க எப்ப பார்த்தாலும் இல்லை இல்லைங்கிறீங்க, சதாசுல இல்லைங்கிறீங்க, சதாசுல இல்லைங்கிறீங்க, புதுவா இல்லைங்கிறீங்க, இப்படி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்னங்க இல்லையா? நாங்க இருக்குன்னா சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டாக்கா மோகிலே இருக்கு இருக்கு, ஞானத்திலே விசாரித்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்னா எதையுமே புரியவில்லை. குர்ஆனா என்ன அப்படின்னா புரியல. அதனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனை வைக்கிறாங்க. ஓடி இருக்கக்கூடியது குர்ஆன்ல அவங்க சொல்றது அஸ்ஸலாமு அலைக்க யா மாமி துனூபிங்கிறது. பாவங்களை அழிக்கக்கூடியவர்களே அல்லாஹ் சாந்திகள் உண்டாகட்டும் இருக்கிறது. பாவங்கள் அல்லா
அண்ணா நடத்துவது அண்ணா ரசம் வைக்கிறீர்கள் அப்படிங்கிறது சாமானிய ஏமாற்ற. இப்படி ஒரு தேவையா வைக்கிறாங்க. புகாரில படிக்கிற அதான் சொல்லணும். இந்த மகாவி இளைஞர்கள் இந்த பிரச்சனை பண்ணிட்டு நோட்டீஸ் போட்டுதான் இருக்கிறாங்கல்ல, இந்த நேரத்துல குர்ஆனை அதிகம் படிச்சிருக்கிறது. இவங்களுடைய எல்லா சந்தேகங்களும் படுகிறது. இவங்க இதை படிக்காம பிரச்சாரம் பண்றது, குழப்பம் பண்றது, இதையும் நேரத்தில் சமைச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த இடத்திலும் புகாரில நிலம்பெற்றிருக்கிறது, பதில் இடம்பெற்றிருக்கிறது. ஏன்னா நான் சட்டதாட்டம் சொல்றாங்க, அதை மாறிக்கிறாங்க. நான் பாவங்களை அழிப்பவன் அப்படிங்கிறாங்க. அல்லது எவ்வளவு இந்த குப்புரையை நிறுவனம் தான் அழித்தான், நாங்களே நம்ம பாவத்தை அழிப்பவன் அப்படிங்கிறாங்க புகாரில. அந்த வார்த்தை தான் இங்க இடம்பெற்றிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்க யா மஹ்மூதி, பாவங்கள் அழிக்கக்கூடியவர்களே அல்லாஹ் சாமி உங்களுக்கு உண்டாகட்டும். புகாரில் இடம்பெற்ற வார்த்தை. என் மோதில இயற்றியவர்களெல்லாம் குர்ஆனை நன்கு படித்தவர்கள், ஹதீஸை நன்கு புரிந்தவர்கள். அதனால் எங்க அனுபவம் வச்சிருக்கிறார்கள். குர்ஆனை ஹதீஸை படிக்காத புரியாத மகாபிகள் தான் குர்ஆனை ஹதீஸ் மாற்றி தவறான கருத்தாக பண்ணிருக்கிறார். நீங்க ஒன்னா செஞ்சு பாருங்க. அதே போல அஸ்ஸலாமு அலைக்க யா முஹ்லிஸ் சத்தாமின்னு இருக்குது. வியாதியை அகற்றக்கூடியவர்களே அல்லாஹ் சாமி உண்டாகட்டும். வியாதியை குணப்படுத்தக்கூடிய நிறுவனம் நீங்க நபிலாம் சட்டதாட்டம் அவங்களுக்கு அந்த பவருக்கு சொல்லி அண்ணாவோடு நீங்க இணைக்க பார்க்கிறீங்களா அப்படின்னா ஏன் கேள்வி கேட்கிறாங்க. குர்ஆன் படிச்சதா சேர்ந்து வந்திருக்கு. வியாதியை அகற்றக்கூடியது ஒரு நபிக்கு முந்தைய நிலைமை 20 சொல்லி காட்டலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கல்ல, இன்னி உப்னிமுல் அதிகமாக வரப்பட்ட தொழில் நோயாளிகளை நான் குணப்படுத்துகிறேன். யார் சொல்றது? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த மகான்கள் சொல்ற மாதிரி பார்த்தா யார் சிந்து பண்ணிட்டாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிந்து பண்ணிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க. அதை இறைவன் குர்ஆனிலேயே சொல்லி காட்டுறான். தவறான வாசமா இருந்தா இறைவன் நமக்கு சொல்லி காட்டுவானா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க சொல்லி காட்டுவானா? குர்ஆன் படிக்கிறது வியாதி அகற்றும் தன்மை ஒரு நபிக்கு உண்டு. அந்த குர்ஆன் படிச்சிருந்தா இந்த மகான் நினைச்சிருப்பாங்க, என்ன அந்த குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்குதுல, அவனால சல்லல்லாஹு நிறைய வியாதி அகற்றிருக்காங்க புரிஞ்சிருப்பாங்க. குர்ஆனை படிக்கிற அதனாலதான் என்ன அல்லாஹ்வோட நீங்க குறித்து பார்க்கிறீர்கள். அந்த குர்ஆன் வசனத்தை படிக்காதனால மற்றவர்களுக்கு அந்த தனி உண்மைகள் வசனம் தெளிவாகிட்டு விட்டது. வேற யாருக்கும் இல்லை சொன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்ட மாட்டான். நமகனாய் சல்லல்லாஹு குணப்படுத்திருக்கிறாரா? என்ன அதிகம் வேணும்? வேற என்ன அதிகம் படிக்க வேணாம். புகாரி வரல ஒன்னா இரண்டா எவ்வளவு அஞ்சு சல்லல்லாஹு குணப்படுத்தினாங்க அப்படிங்கிறது எல்லா வேலையும். அப்துல்லா அசீம் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலையை அனுப்பி வச்சாங்க. நான் முடிச்சுட்டு கீழே பட்டியலில் வரும்போது கால் எதிர கீழே விழுந்தேன். கால் எலும்பு முடிஞ்சு போச்சு. நான் அணிந்திருந்த தலப்பாய் எடுத்து காலை கட்டிக்கிட்டு வந்தேன். சல்லல்லாஹு உரையிட்டேன். அவங்க சொன்னாங்க உட்கார்ந்து தெரிஞ்சாங்க. உங்க காலை நீட்டுனேன், நான் நீட்டினேன். மசாக தேவி நம்முடைய புனித கையா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவினார்கள். அடுத்த காலம் எலும்பு முடிவு அங்கு இது புகாரிலே கொடுத்திருக்கிறது. அதான் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹ்லிஸ் சத்தாமி, வியாதியை அகற்றியவர்களை அல்லாஹ் தனது உண்டாகட்டும். புகாரில் ஒரு ஹதீஸ் அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம். ஒன்றா இரண்டா கைபர் யுத்தத்தை பற்றி கூட சொல்லப்பட்டதுல அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்மணியாக்காம சல்லல்லாஹு முபாரக்கான உண்மையான எடுத்துதானே சொல்றாங்க. அடுத்த காலம் கண்ணோய் அமைக்கப்படுகிறது. எப்படி நம்மளுடைய வாசகம் இருக்குது? இதற்கு முன்பு கண்ணோய் இருந்ததுங்கிற அடையாளமே இல்லாமல் ஆகிவிட்டது. புகாரில் பதிக்கப்பட்டது. ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கும் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லிடுவாங்கள, இவங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு இதான் வித்தியாசம். மருத்துவத்துல நம்ம எல்லாம் முன்னேறிட்டோம் சொல்லியிருக்கோம். உண்மையில முன்னேறி தான் இருக்கிறோம். ஆனா இந்த காலத்துல எப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல கைகாலம் முடிஞ்சு போச்சு வச்சுக்கிறோங்க. ஒரு நிமிஷத்திலே கையாள முடியுமா? எல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்குது. மாவட்டத்துக்கு போகணும், அந்த கட்டு போகணும், பெருசா உட்கார வச்சுருவோம். மாவட்ட கணக்கில் வந்த கணக்கு உட்கார வச்சுருவோம். ஆனா செலவு நினைச்சிருக்காங்க, ஒரு செலவு முடியும். இவங்களும் கொடுக்குறாங்க, ரொம்ப லேட் ஆகும். அண்ணாவிற்கும் செலவு கொடுப்பாங்க, உடனே முடிச்சிடும். இதை வித்தியாசம். இப்ப நமக்கு மெட்ராஸ் கண்மை வச்சுருக்கிறத ஏதாவது நிமிஷம் காலம் வாங்கி விட்டுருவோம், அது ஆயின்மெண்ட் வாங்கி போடுவோம், கண்வரி போயிடும். ஆனா அந்த சிவப்பு கலர் ரெட் கலர் இருப்பாங்க 2 நாள் பார்க்கணும் கேட்பாங்க, என்னப்பா மெட்ராஸ் தலையா அப்படிம்பாங்க. கண்வரி வந்து கேட்பாங்க. அந்த அடையாளம் இருந்தே இருக்கும். இது நம்ம மருத்துவனுடைய நிலைமை. ஆனா சல்லல்லாஹு ட்ரீட்மெண்ட் என்ன தெரியல, நோய் இருந்ததுங்கிற அடையாளம் இல்லாமல் புகார்